பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 63:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் திருப்தி ஆவீர்கள் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு எந்த இடத்துல போனா நமக்கு திருப்தி உண்டாகும் ஹல்லேலூயா என்று நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சமூகம் ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்துலதான் நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகும் ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் எத்தனை சந்தோஷமுள்ள இடங்களுக்கு போனாலும் அது அந்த சந்தோஷம் எல்லாம் பாருங்க நிரந்தரமானதே கிடையாது. அதுல நம்முடைய ஆத்மா திருப்தி அடையுமா கேட்டீங்கன்னா நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகாது. இப்ப நம்ம போய் சினிமா பாக்குறோம், ஒரு 3 மணி நேரம் நாம் அந்த காரியத்துல நாம் சந்தோஷப்படுவோம். பிறகு அங்க வந்த பிறகு அந்த சந்தோஷம் நம்ம விட்டு எடுப்பட்டு போகும் ஹல்லேலூயா. ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் ஹல்லேலூயா. அது எந்த இடத்துல கேட்டீங்கன்னா தேவனுடைய சமூகம் ஹல்லேலூயா. அவர் பாருங்க, முதல் வசனத்துல அவர் சொல்லுகிறத பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தண்ணீரற்றதுமான இடத்துல ஹல்லேலூயா தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று மேல நாம் வாசிக்கிறோம் ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த வனாந்திரத்திலையும் தாவீதை திருப்தி செய்ய முடியும் அப்படின்னா அது தேவனுடைய சமூகம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூட இந்த காலை நேரத்துல ஏதோ ஒரு வனாந்திரமான பாதையில இருக்கிறீங்களா? உங்க ஆத்மால ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லாமே இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? தேவ பிள்ளையே, உன்னுடைய திருப்தி எங்க இருக்கு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துலதான் இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்துலதான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நமக்கு முழுமையான திருப்தியை தரக்கூடிய ஒன்று ஹல்லேலூயா. நம்ம கிட்ட பணம் காசு இருக்கலாம், நம்ம இடத்துல எல்லாமே பொருள் எல்லாமே இருக்கலாம், பட் ஆனா மெய்யான திருப்தி எங்க இருக்கு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகும் ஹல்லேலூயா. அதுதான் மெய்யான திருப்தி ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க இந்த உலகத்துல சந்தோஷத்தை தேடி அலைந்து தெரியாம தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. நீங்க விலையே கொடுக்காம ஒரு நிரந்தரமான திருப்தியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அது ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் இருக்கிறது ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.